Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. டெல்லி தமிழ்நாடு இல்லத்திற்கு வந்த முதலமைச்சர் விஜய்க்கு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை அளித்து வருகின்றனர். அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். டெல்லி தமிழ்நாடு இல்லத்திற்கு வந்த முதலமைச்சர் விஜய்க்கு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை அளித்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் விவரங்களை வழங்கலாம். அபிராமி, தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றதற்கு பிறகு இரண்டாவது பயணமாக டெல்லிக்கு சென்றிருக்கிறார் முதலமைச்சர். இப்போ 3 நாள் பயணம். இந்த பயணம் இன்றைக்கு காலை புறப்பட்டு டெல்லியில் இருக்கிற தமிழ்நாடு இல்லத்திற்கு சென்றடைந்திருக்கிற முதலமைச்சர் அவருக்கு காவல்துறையுடைய அணிவகுப்பு மரியாதையும் அதிகாரியுடைய வரவேற்பும் அளித்ததை இப்ப பார்க்க முடிஞ்சது. இதை தொடர்ந்து இன்று பிற்பகலுக்கு பிறகு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் ஆகியோரை சந்திக்கிறார். அடுத்தடுத்து அவர்களை சந்தித்ததற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை சந்திப்பதாக திட்டமிட்டிருக்கப்பட்டிருக்கு. கடந்த 27ஆம் தேதி முதல் பயணமாக டெல்லிக்கு சென்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். தமிழ்நாட்டுக்கு தேவையான கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்தார். குறிப்பிட்டு சொல்லணும், மீனவர்கள் விவகாரம் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், மேகதாட்டு அணை கட்டுவதற்கு அனுமதிக்க கூடாது உள்ளிட்ட குறித்தெல்லாம் ஆனைமங்கல செப்பேடுகளை 300 ஆண்டுகளுக்கு பிறகு மாமன்னர் ராசராச சோழனுடைய கொடை சிறப்பை, வரலாற்று பெருமிதத்தை எடுத்து சொல்கின்ற ஆனைமங்கலம் செப்பேட்டை நெதர்லாந்து நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு மீட்டு கொண்டு வந்ததற்கு பிரதமருக்கு நன்றி தெரிவித்திருந்தார். அப்படி நன்றி தெரிவித்துட்டு கோரிக்கைகளையும் முன் வச்சிருந்தார். இப்ப 2வது பயணம் 3 நாள் பயணமாக திட்டமிட்டிருக்காங்க. நாளைய தினம் மிக முக்கியமாக நிதி ஆயோக் கூட்டம். 2015 மத்திய திட்டக்குழு என்பது நிதி ஆயோக் என்று மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. இந்த மத்திய திட்டக்குழுவுக்கு இணையாக இருக்கிற அந்த நிதி ஆயோக்கினுடைய தலைவராக பிரதமர் இருக்கிறார், துணைத் தலைவர் இருக்கிறார். அதே போல மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் அதில் அங்கம் பெற்றிருக்கிறார்கள். நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்துல மாநிலங்களுக்கு தேவையான திட்டங்கள், நடைமுறையில் இருக்கிற திட்டங்களுக்கு தேவையான நிதி, நடைமுறையில் இருக்கிற திட்டங்களுக்கு தேவையான நிதி, புதிய திட்டங்கள், அதற்கு தேவையான நிதி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள், விவகாரங்கள் விவாதிக்கப்படும். அதன் அடிப்படையில இந்த நிதி ஆயோக் கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அனைத்து மாநிலங்களுடைய முதலமைச்சர்களும் பங்கேற்பார்கள். பிரதமர் தலைமையில் நடக்கிறது. நாளை தினம் அது 2 அமர்வுகளாக நடைபெறுகிறது. காலை மாலை 2 அமர்வுகளாக நடைபெறுகிறது. அதற்கு பிறகு அனைவரும் இரவு உணவு, அதை தொடர்ந்து குழு புகைப்படம் என்ற அடுத்தடுத்த நிகழ்வுகள் திட்டமிட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுகளை பங்கேற்பதற்காக இன்றைய தினம் டெல்லிக்கு சென்றிருக்கிற முதலமைச்சருக்கு தமிழ்நாடு இல்லத்துல காவல்துறையினுடைய அணிவகுப்பு மரியாதை, அதே போல அதிகாரியுடைய வரவேற்பு கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு குடியரசு தலைவர், துணைத் தலைவர் சந்திச்சு அப்புறம் காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட சந்திக்கிறாங்க. நாளைய தினம் நிதி ஆயோக் கூட்டத்துல பங்கேற்கிறார். நாளை மறுதினம் மதியம் அல்லது பிற்பகல் டெல்லியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு திரும்புகிறார் முதலமைச்சர். அபிராமி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.